நடந்த எல்லாத்துக்கும் யார் காரணம், யார் மேல தப்பு, இது எதுவுமே எனக்கு புரியலையே. ஏன் இப்படிலாம் நடக்குது? யார் தப்பா இருந்தாலும் எந்த தப்பு செய்யாத ராகவிதான இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பார்த்திபன் அவையே என் வாழ்க்கையில வந்தான். நானும் அவனும் சேரவே முடியாதுன்னா எதுக்கு நாங்க சந்திக்கணும், எதுக்கு நாங்க நேசிக்கணும்? இவன் தான் எனக்கானவன்னு நான் முழுசா நம்புற அளவுக்கு ஏன் என் வாழ்க்கை மாறணும்? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகமும் பண்ணல. எங்க வாழ்க்கை மேல, இந்த உறவு மேல நாங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்து அதை உடைச்சு துரோகம் பண்ணதே நீதான் கடவுளே. இன்னும் எவ்வளவு வேணாலும் வலி, கஷ்டம், வேதனை எல்லாத்தையும் கொடு. ஆனா ராகவியை மட்டும் காப்பாத்திடு. அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு. ராகவி நல்லாயிடணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் அவளை காப்பாத்தணும். ரஜினி, ரொம்ப நேரமா காணுமேனுட்டு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. நீ எங்க போன? கோயிலுக்கு போயிருந்தேன். வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு. அவர் அப்பாடி, இத கேட்க கூட அவருக்கு உரிமை இல்லையா? உரிமையை பத்தி பேசுற நிலைமையில நான் இப்ப இல்ல. நீ இருக்கிற மனநிலைமையில சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? இனிமே உங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். போதுமா? அவ என்னைக்குமே மாற மாட்டா. அவதான் நம்மள கேள்வி கேட்பா. நம்ம யாரும் அவளை கேள்வி கேட்க கூடாது. இங்க எதுக்கு வந்தீங்க? இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? அவங்களோட பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப சிறப்பா கவனிச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா நமக்கு சிறப்பு செய்ய வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசுல ஈரத்தோட பேசுங்க. உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க இப்படி ஈரத்தோட பேசுவீங்களா? அது எப்படி பேசுவாங்க? அன்னைக்கு அவங்க பையனை யாரோ அடிச்சதுக்கு நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்கல்ல. தம்பி, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற நேரம் இல்லப்பா. எப்படி இருந்தாலும் பார்த்திபன் ரஜினிகாலத்துல தாலி கட்டியிருக்கான்ல. இங்க பாருங்க, பிரச்சனை அதானே. இந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்களா? ஐயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரஜினி கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க ஐயா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா இருந்த எங்க பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு பார்க்கவா, நகை வாங்கவான்னு உங்க பொண்ணு தானே கூட்டு போய் அவ மனசை கஷ்டப்படுத்தினா. அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப வந்து அழறீங்க. என் பொண்ணு ரஜினி அவ மனசு நொந்து போய் ரூமை விட்டு வெளில வராம இருக்கா. அந்த பொண்ணு ராகவி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்க பையனை பத்திரமா கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களோ? இன்னைக்கு கோவத்துல இருந்தாலும் ரஜினியும் பார்த்திபனும் ஒருத்தரும் ஒருத்தர் விரும்பியிருக்காங்கல்ல. நாளைக்கு மனசு மாறி நல்லபடியா வாழத்தாமா போறாங்க. பாத்தீங்களா சித்தப்பா, இவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்கு. மகா, ஆசைப்பட்டுக்கிட்டோம். கோர்ட்டுக்கு போனா வெட்டி விட்டுருவோம்ல, அப்ப தெரியும். ஐயா, ஐயோ,
என் விருப்பத்தோட தான் தாலி கட்டினார்னு ரஜினி கோர்ட்ல சொன்னாதான் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க ஐயா. இல்லன்னா 5-6 வருஷம் உள்ள போட்டுவாங்க ஐயா. ஐயா எப்படியாவது தயவு செஞ்சு காப்பாத்துங்க என்னது? ஐயா. கோர்ட்ல வந்து சொல்லணுமா? ஏற்கனவே அவனை காப்பாத்த ஊருக்கு முன்னாடி அவனை விரும்புறேன்னு அவ சொன்ன பொய்யாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அதானே பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்ப கோர்ட்ல வர போய் அசிங்கப்படணுமா? ஏற்கனவே பேப்பர்ல எல்லாம் நியூஸா வேற வந்துருச்சு. ரஜினி என் பையனை விரும்புறேன்னு சொன்னது பொய் இல்ல. இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே. எதுவா இருந்தாலும் ரஜினி சொல்லட்டும், அவளை கூப்பிடுங்க. இங்க பாருங்கம்மா, கூப்பிட முடியாது, அவ வரமாட்டா. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு ரஜினி சொல்லி இருக்கான். ராகவிக்கும் எல்லாம் தெரியும். கல்யாணம் வேண்டான்னு சொன்ன பார்த்திபனை ராகவிய கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது ரஜினி தான். இப்ப நீங்க அவளை வர சொல்லல. ராகவி விஷம் குடிச்சதுக்கு ரஜினி தான் காரணம்னு நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஐயோ, மாமா மாப்ள, மறுபடியும் நம்மள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட போறாங்க. போலீஸ்காரங்க எப்ப எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னே சொல்ல முடியாது. சத்தியமா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல சார். தயவு செஞ்சு ரஜினியை கூப்பிடுங்க சார், நாங்க பார்த்து பேசிட்டு போயிடுறோம். இங்க பாருங்க, நான் சொல் தம்பி நீங்க இருங்க. இப்ப என்ன உங்களுக்கு? ரஜினியை கூட்டு வரணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. ரஜினி எப்படியும் முடியாதுன்னு தான் சொல்ல போறா. அவ வாயாலே கேட்டுட்டு போட்டோம். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ரஜினி, என் பொண்ணுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லாம போச்சு. அவ பக்கத்திலேயே நின்னுகிட்டு ஏன் அவ உயிரை வாங்குறீங்க? போங்க அந்த பக்கம். மா, என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு அவங்க மேல காட்டுற? உன் மேல எனக்கு என்னடி கோவம்? உன் வாழ்க்கை எப்படி ஆயி போச்சேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீ கீழே வா. எதுக்கு? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா? வான்னு சொன்னா வாயே. மா, அங்க வந்து சண்டை போட எனக்கு தெம்பில்லம்மா. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. நீ எங்க கிட்ட பேச வேண்டாம். அந்த பார்த்திபனோட அம்மாவும் மாமாவும் வந்து நிக்கிறாங்க. அவங்களா? எதுக்கு? உன் விருப்பத்தோட தான் பார்த்திபன் தாலி கட்டினான்னு நீ கோர்ட்ல வந்து சொன்னாதான் பார்த்திபனை விடுவாங்களாம். ரஜினி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. நீ ஏன் வந்து சொன்னாதான் அவங்க போவாங்களாம். வா, நீ ஏன் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு வந்து சொல்லு. வா. அவ பர்மிஷன் கொடுத்தாதான் நீ வருவியா? நான் தாண்டி உன்னை பெத்தவ. வா. ரஜினி, சொல்லுங்கம்மா. நான் என்னன்னு சொல்லுவேன் ரஜினி? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்திபனை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்கம்மா. அம்மா, உன்னால மட்டும்தாம்மா அவனை காப்பாற்ற முடியும். உன்னோட சம்மதத்தோட தான் உன் கழுத்துல அவன் தாலி கட்டினான்னு சொன்னாதான் அவனை வெளியே விடுவாங்கம்மா. ப்ளீஸ்மா. அவன் தாலி கட்டினது வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவனை நீயும் தானே விரும்பின. அது உண்மைதானே? இப்ப கூட உனக்கு அவன் மேல கோபம் இருக்கலாம். ஆனா உன்னால அவனை நிச்சயம் வெறுக்க முடியாது. முடியாது. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருமா. என்னம்மா இது? அவங்க புள்ளைய காப்பாத்த எப்படிலாம் நாடகம் ஆடுறாங்க பாத்தியா? இதே அனிதா எங்க ரஜினியே ஹாஸ்பிடல் மண்டபம் வச்சு எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தினாலே. அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க. ஏம்மா, எல்லாரும் பழச பத்தி பேசி கோவத்தை தூண்டி விட்டா பிரச்சனை தாம்மா பெருசாகும். ரஜினி, நீ யோசிம்மா. உன்னோட மனசுக்கு மட்டும்தாம்மா பார்த்திபனோட அன்பும் பாசமும் தெரியும்.
இங்க பாருங்க, நீங்க என்ன எமோஷனலா டயலாக் பேசி டிராமா பண்ணாலும் இங்க ஒண்ணு வேலைக்காது. நீங்க முதல்ல கிளம்புங்க. அவ வந்து சொல்லட்டும்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவ பேசாம தானே நிக்கிறா. இன்னுமா உங்களுக்கு புரியல? அம்மா, ரஜினி, ஹலோ ரஜினி, நான் கவிதா பேசுறேம்மா. ஆ சொல்லுங்கம்மா. பார்த்திபனோட அப்பாவும் அம்மாவும் அங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ. நானும் அவங்களோட ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். பாவம், பார்த்திபனை ரொம்ப அடிச்சிருக்காங்க. ஒண்ணு, ராகவி வீட்ல கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நீ உன் விருப்பத்தோட தான் தாலியை கட்டிக்கிட்டேன்னு சொல்லணும். இல்லனா பார்த்திபனை ஒரு 4-5 வருஷமாவது ஜெயில போட்டுருவாங்களாம். நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அண்ணா நீய பார்த்து பேச வந்திருக்கேன். எப்படியாவது நான் பேசி கேஸ வாபஸ் வாங்க வைக்க முயற்சி பண்றேன். நீயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா? அம்மா, ரஜினி ப்ளீஸ், எந்த கோவத்தையும் காமிக்க இது நேரம் இல்ல. பார்த்திபன் உன் எதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் உனக்காக அவன் நின்னவன். இப்ப கூட நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய யோசிக்க கூட முடியாம தான் இப்படி பண்ணிட்டான். அவன் செஞ்சது எல்லாமே உனக்காக தான். அவனை உன் மனசு முழுசா மன்னிக்கிற காலம் வரும். அதுக்குள்ள நீ அவனை தண்டிச்சிடாத. அப்புறம் காலம் பூரா நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். யோசிச்சு முடிவிடு. நான் வச்சிடுறேன். யாருக்கா? கவிதா அம்மா. அவங்க எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றாங்க? அம்மா, நாங்க தான் கவிதம்மாவை பார்த்து உதவி கேட்டோம். நிச்சயமா நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்திபனை வெளியில கொண்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பொண்ணோட அத்தை இவங்க தான். ஓ, உங்க பொண்ணு அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கு. நீங்க இவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்க. ஏன்னா உண்மை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான். மா, என்னம்மா உண்மை? அந்த பொண்ணு விஷம் குடிச்சதும் விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டினதுதான் உண்மை. அப்படிதான் எங்களுக்கு கம்ப்ளைண்டே வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்துட்டா கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பீங்களா? விசாரிக்க மாட்டீங்களா சார்? சார், நடந்த பிரச்சனையே வேற. தயவு செஞ்சு அவர் வெளியே விடுங்க. கேஸ் போட்டாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க சார், ஜாமீன் வேணும். சார், எதுவும் பேசாதீங்க. எங்களால எதுவும் செய்ய முடியாது சார். சார், என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்காம பேசினா எப்படி சார்? எங்க பக்கத்து நியாயத்தையும் கேளுங்களேன் சார். இதே நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தா இப்படிதான் என்கிட்ட வந்து பேசுவீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்து அவனை விட்டுருங்க. அதான் கேஸ் போட்டாச்சுன்னு சொல்றேன்ல. நீங்க மனசு வச்சா முடியும் சார். சார், நீங்க சட்டம் தெரிஞ்சவங்க தானே சார்? சார், என் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், இதுல 2 பொண்ணுங்க சம்பந்தப்பட்டிருக்கு சார். பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. மாதர் சங்கத்துல இருந்து வந்து இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டே இருக்காங்க சார். சார், அவங்க கேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும் சார். சார், உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது சார். புரியுதுல? அப்புறம் என்ன சார்? தோ கேஸ் கொடுத்த குடும்பத்தாலே இங்கதான் நிக்கிறாங்க. என் கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு அவங்க கிட்ட பேசுங்க. இல்ல இதோ இவன் தாலி கட்டினானே அந்த பொண்ணு, அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஓ, இதெல்லாம் உங்க வேலை தானா? ரஜினி, எல்லாருமா சேர்ந்து உன் மனச கலைக்க பாக்குறாங்க. நீ யாரையும் நம்பாத. நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்ட். ரஜினி, இது பாருமா, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துமா. சும்மா இருங்க. எதுக்கு அவளை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, இங்க இருந்து போங்க முதல்ல. ரஜினி, ரஜினி, அப்புறம் என்ன,
கிளம்ப வேண்டியதானே? அதான் தெளிவா புரிஞ்சிருச்சுல. இங்க பாருங்க, ஜெயில பார்த்திபன் கழுதிங்கிறது உறுதி. அவன் தகுதி அதுதான். ஒழுங்கா கிளம்புங்க. அதான் அவர் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, போங்க சார். போலீஸ் அடியில எங்களால தாங்க முடியாது சார். போங்க சார். அட சும்மா இருங்க மாப்ள. சார் கிளம்புங்க சார். கிளம்புங்க. கிளம்புங்க. வாக்கா. ரஜினி, இங்க யாருக்குமே நீயும் பார்த்திபனும் சேர்ந்து வாழ்றது பிடிக்கலம்மா. எனக்கும் அதுல விருப்பம் இல்லம்மா. பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாரும் சண்டை போட்டப்போ என் மடியில படுத்து நீ அழுத ரஜினி. இப்ப நீ கோவத்துல இருக்க. உனக்கு பார்த்திபன் எவ்வளவு முக்கியம்னு யோசிக்கிற நிலைமையில இப்ப நீ இல்ல. அவனை உன் மனசு ஏத்துக்கும் போது ஏத்துக்கட்டும். ஆனா அவனுக்கு எதிரா நீ எதுவும் பண்ணிடாத ரஜினி. அப்புறம் எப்பவுமே சரி பண்ண முடியாம ஆயிடும். அவ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியவள, உன்னால நான் போய் அவ கால்ல விழுந்துட்டு வரேன். அப்பா என்னப்பா சொல்றாங்க அம்மா? அங்க போனாங்களா? ஆமாம்மா, பார்த்திபனை காப்பாத்த எங்களுக்கு வர வழி தெரியலம்மா. அதான் அம்மாவையும் மாமாவையும் ரஜினி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அம்மா அனிதா, நீ வேணா ரஜினி கிட்ட ஒரு தடவை பேசி பாருமா. நீ சொன்னா அவ கேப்பா. பார்த்திபனை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துடலாமா? ஏங்க இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ மனசுதான் கல்லாயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். கமலா அழாதம்மா. பார்த்திபனை அப்பா அம்மா கேட்டே பதில் சொல்லாம போயிருக்கான். நம்ம கிட்டயே அந்த மாதிரி செஞ்சுட்டான். இது எவ்வளவு பெரிய கேவலம். ச்சே. தப்பு பண்ணது அவங்க கிட்ட நான் போய் கெஞ்சணுமா? அவ்வளோ திமிரா அவனுக்கு? விட மாட்டேன்டி. என்ன விடாம பண்ணிட்டே இருக்கான்? என்ன அனிதாக்கா, ரஜினி அக்கா கால்ல விழுந்து கெஞ்ச கிளம்பிட்டீங்க போல இருக்கு. முக்கியமா ஏதாவது இருந்தா பேசு, இல்லனா காலை கட் பண்ணிடு. ரஜினி அக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜெயிச்சுட்டே போறா. ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு டென்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ராதிகா வேண்டாம், பார்த்திபனை காப்பாத்துங்கன்னு இப்பதான் உங்க அம்மாவும் மாமாவும் வந்து கதறி அழுது கெஞ்சி கூப்பாடு போட்டுட்டு போனாங்க. ஆனா ரஜினி அக்கா அசையவே அசையல. வாங்க வாங்க,
யூர் மோஸ்ட் வெல்கம்க்கா. நீங்க வந்து ரஜினி அக்கா கிட்ட கெஞ்சு கேவலப்பட்டு போறத பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கனவுல கூட இது நடக்கும்னு நினைச்சிராதா. பார்த்திபனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். கோர்ட்டுக்கு ஒரு வேலையாக வந்திருக்கேன். ஆமாம் சார், முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார்.